Hi friends, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மார்க்கெட் தமிழா சேனல். இனி நம்ம எதை பற்றி பேச போறோம்னா a best intraday strategy. See, நம்ம intraday பொறுத்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு சின்ன சஜஷன் தான். பாருங்கள், ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்டு. நிஃப்டி வந்து 5 minutes கேண்டில் வந்து க்ரீனில் இருக்கும். அதாவது நல்ல ஒரு சினாரியோ. நீங்கள் பையில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இன்கேஸ் நீங்கள் பை சூஸ் பண்ணுறீங்கன்னா நிஃப்டி வந்து 5 minutes கேண்டில் வந்து க்ரீனில் இருக்கணும். இந்த செகண்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் த ஸ்ட்ரிப் ஷுட் பி 2% கேப் டவுன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையில் டாடா மோட்டார்ஸ் எதில் இருக்குது? நிஃப்டியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிஃப்டி 50ல் அந்த ஃபஸ்ட்டு அந்த 5 minutes கேண்டில் வந்து க்ரீனில் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் பார்க்குற டாடா மோட்டார்ஸ் வந்து நேற்று க்ளோசிங் பெல்லில் வந்து ஓப்பன் ஆகுது, டவுனில் ஓப்பன் ஆகிருக்கணும். டவுனில் இருக்கணும். ஃப்ரம் த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் த ஸ்ட்ரிப் ஷுட் பி 2% கேப் டவுன். அதை விட 2% டவுனில் ஓப்பன் ஆகிருக்கும். ப்ளஸ் அந்த ஸ்டாக்லேயே, இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்லிருந்தீங்களா, அந்த ஸ்டாக்லேயே வந்து 5 minutes கேண்டில் வந்து க்ரீனில் இருக்கும். ஸோ ஒரு 100ல் க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா ஒரு 98ல் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கணும். ஓப்பன் ஆன ஒரு 5 minutesம் வந்து க்ரீன்லேயே இருக்கணும் கேண்டில். ஸோ இதான் வந்து இந்த ஒரு பை சிக்னல் கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ப்ளீஸ் டோன்ட் ட்ரேட். யாருக்குமே வந்து நான் அட்வைஸ் பண்ணது கிடையாது ஸ்டாப் லாஸ் இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடாமல். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடனா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் புட் ஸ்டாப் லாஸ். வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாத ஆளுங்களுக்கு வந்து நல்லது கிடையாது பை சினாரியோல. See, the same thing is reverse in sell scenario. செல்ல வந்து பார்த்தீங்கன்னா the same அந்த ஸ்டாக் வந்து நிஃப்டியில் இருந்துச்சுன்னா நிஃப்டியோட சார்ட் பாருங்க. அந்த சார்ட்டில் 5 minutes கேண்டில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரெட்டில் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இன்னொரு செகண்ட் பாயிண்ட் ரிவர்ஸ் ஆகுது. ஃப்ரம் த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் த ஸ்ட்ரிப் ஷுட் பி 2% கேப் அப். சேம் டாடா மோட்டார்ஸ் சினாரியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 100ல் நீங்கள் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இன்னைக்கு அது ஓப்பன் ஆகும்போது 102ல் ஓப்பன் ஆகும். 102ல் ஓப்பன் ஆகிட்டு அப்போ நீங்கள் டவுன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 5 minutes கேண்டில் வந்து ரெட்டில் இருக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈஸி ஸ்ட்ராட்டஜி. நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு. பட் அந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜினா இதுதான். நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ஆக்சுவலி உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா கிளிக்காக இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணின்னு அப்புறம் வந்து ஒரு ஹியூஜ் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பாருங்கள். முன்னாடியே வந்து வித்தவுட் செக்கிங் வித்தவுட் பேக் டெஸ்ட் வந்து ரிஸ்க் எடுத்து பிரச்சனை மாட்டிக்காதீங்க. ஸோ நாங்கள் சொன்னால் கூட நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்கணும். நல்லா இருக்கானா பட் ஸ்ட்ராட்டஜி யூ ஷுட் ட்ரை ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ப்ளீஸ் டேக் யுவர் ரிஸ்க். ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி மஸ்ட். திஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் யூஸ்ட் இன் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் மினிமம் மீன் நிஃப்டி 50 அண்ட் நெக்ஸ்ட் 50. 2 செக்டரில் தான் வந்து எனக்கு ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகுது. அதான் எழுதியிருக்கேன். பை இல்லை செல் ரெண்டுத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். I'll just answerable for your questions. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வீடியோ பண்ணுறோம். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்பேற்பட்ட அளவு ஈஸியாக வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 ஸ்டாக் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில்.
அதுவே வந்து ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி, நல்ல ஒர்க்கிங் ப்ராபபிலிட்டி. ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ இருந்தால் நீங்கள் 1:3 வச்சுக்கலாம், நல்ல ஒரு இது. இல்லை 1:2 கூட நல்லா இருக்கும். 2:4 இட்ஸ் வெரி குட். நான் வால்டைல் மார்க்கெட்லலாம் வந்து 2:4 இஸ் வெரி குட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in next video.